ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் இண்டஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடியது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இதனுடைய மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. ஸோ இந்த எம்எஸ்எம்இக்கான சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2006ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனங்கள் தொடர்பான சச்சரவுகளுக்கு விரைந்து தீர்வுக்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது, அதே மாதிரி அவற்றின் பணப்புழக்க பிரச்சனையை தீர்ப்பது குறிப்பாக 2006ஆம் ஆண்டு கொண்டு வந்த இந்த எம்எஸ்எம்இ சட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையில் அந்த மசோதா வந்து அறிமுகம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தான் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோன்னு சொல்லக்கூடியது 2.5 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடியது. அடுத்ததான் ஸ்மால்னு சொல்லக்கூடிய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2.5 crore-லேருந்து 25 crore வரைக்கும். அடுத்ததான் மீடியம் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 crore-லேருந்து 125 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடியது வந்து மீடியம் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்மிளாவுக்கு வரலாற்று தங்கம், சர்வேஷுக்கு சாதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். ஸோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நமக்கு ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஷர்மிளா அவர்கள் மகளிர் குண்டு எறிதல், அதாவது பாரா மகளிர் குண்டு எறிதலில் இந்தியாவின் ஷர்மிளா வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் தடவை, அதாவது தடகளத்தில் முதலாக அந்த பதக்கத்தை வென்றவர் வந்து ஷர்மிளா அவர்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆடவர் உயரம் தாண்டுதல் இந்தியாவுக்கான அந்த காமன்வெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேஷ் அனில் குஷாரி அவர்கள் வந்து வெள்ளி பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு வந்து புதிதாக இந்த பதக்கத்தை வென்று சாதனை வந்து படைத்திருக்காங்க.